Imanada raka daba raba shaba baba 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 baba. Imanada raka bara dara bashaba baba 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 baba. Ora manada raba shaba la bala 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 ba. ஆவியானவர் உன் அருகாமையில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன் அருகாமையில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அருகாமையில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உம்முடைய கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில சில நிமிடங்கள் துதிக்கலாம். யோர் இமான் ஆதாரபா ஷபலபா. அந்நிய பாஷையில பேசுகிறவர் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறார். தேவனோடு ரகசியத்தை பேசுகிறார். உரபா ஷகலதா ரபா கபரபா ரபா பபா பபா. இமன ஷபா பபா பபா ரபா பபா பபா. Jesus யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. கை உயர்த்தி ஆமென். ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. இரண்டு கரத்தை உயர்த்தி அசைத்து உன்னத தேவனே. பெண்கள் பகுதி கையை உயரவே மாட்டேங்குது. ஓசானா 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 உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா 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 உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி
சத்தத்தை உயர்த்தி நம்முடைய பிதாவாகிய தேவனை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு 2 கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற ஆவியாய் அன்பு தேவனுக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி அசைத்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் 2 நிமிடம் எவ்வளவு தூரம் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையிலே ஆண்டவரை துதிக்க முடியுமோ, அந்நிய பாஷையினுடைய அடையாளம் இல்லாதவர்கள் சோத்திர பலிகளை செலுத்தி எவ்வளவு தூரம் சத்தத்தை உயர்த்த முடியுமோ எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய 2 நிமிடம் எல்லா வாலிப பிள்ளைகளும் உள்ள கரங்களை தட்டுங்க, வாயில திறந்து சோத்திரம் பண்ணுங்க. இனி காலம் செல்லாது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபித்திருக்கிறது. என் ஜனமே, நீங்கள் உங்களை நினைத்து பாருங்கள். என் ஜனமே, நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். என் கட்டளை தேசத்தில் பிறக்கிறது, பதரை போல் நாள் தேசத்தில் பறந்து வருகிறது. என்னுடைய உக்கிர கோபத்தினால் தேசத்தில் ஊற்றுகிற காலங்கள் கடந்து வருகிறது. என் ஜனமே, நீ என்னை உயிர்ந்து ஆராய்ந்து பார். உன் நிலைமையை அறிந்து பார், உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார். வேதனை உண்டாக்குற வழி உன்னிடத்தில் உண்டோ என்று பார். நித்திய வழிக்கு நேராக செல்வதற்கு, நித்திய வழியை செல்வதற்கு உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரத்தை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். மேய்ப்பர்கள் சிதறடிக்கிற காலம் வந்துவிட்டது. மேய்ப்பர்கள் வெட்டப்படுகிற காலம் வந்துவிட்டது. மேய்ப்பர்கள் கொல்லப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. இது நிமித்தம் தேசத்திற்குள்ளே, சபைகளுக்குள்ளே மந்தைகள் சிதறடிக்கிற காலங்கள் கடந்து வந்து விட்டது. மந்தைகள் சிதறடிக்கிற காலங்கள் கடந்து வந்து விட்டது. ஜனமே, என் சமூகத்தில் நீ போராடி செவி. என் ஜனமே, என் சமூகத்தில் போராடி செவி. வீதிகளிலே, வீதிகளிலே, வீதிகளிலே மனுஷனுடைய சடலங்கள் நிரம்புகிற காலங்கள் வந்துவிட்டது. வீதிகளிலே மனுஷர்கள் சடலங்கள் கிடைக்கிற காலங்கள் வந்துவிட்டது. அவர்களை எடுப்பார் ஆள் இல்லாமல், அவர்களை அடக்கம் பண்ணுவார் ஆள் இல்லாமல், அந்த பிரேதங்கள் தெருவிலே, வீதிகளிலே பறவைகளுக்கு இரைவாகுவதற்கு ஆதரவாய் கடந்து வருகிறது. என் ஜனமே, நீ பயத்தோடு என் சமூகத்தில் நில், நடுக்கத்தோடு என் சமூகத்தில் நில். என்னுடைய வருகையை நீ எதிர்பார்த்துக் கொண்டில். பயத்தோடு கர்த்தரை சேவி, நடுக்கத்தோடு களி கூறு. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, யூதா 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள்
என்று உங்களுக்கு சொன்னார்களே. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 5 வரை பிடித்து பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களிலே ஜனங்கள் தங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு ஆயத்தப்படுவார்களாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 கடைசி நாட்களிலே மனசாட்சியிலே சூடுண்டவர்கள் அவனுடைய பொய்யருடைய மாய்மாலத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசினுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக கடைசி மனசாட்சியிலே சூடு உண்டாகி அதில் ஒரு உணர்வே இல்லாமல் பொய்யான மாயமாலத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசினுடைய உபதேசங்களுக்கும், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி ஓடுவார்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு பரியாசம் அதிகரித்து விட்டது. பொக்கிஷங்களை அதிகமாக சேர்க்கிறார்கள். மனசாட்சியே இல்லாத வாழ்க்கை தேசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பொய்யினாலும் புரட்டினாலும் மாயமாலத்தினாலும் வஞ்சகத்தினாலும் சூதினாலும் உலகம் நிரம்பி போய் இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசி நாட்களிலே நான் மாமிசமான யாவருமே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் எங்கு பார்த்தாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனாலே தேவ பிள்ளைகளை, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் சொன்ன வேத வசனத்தின்படி எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும், எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகளையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை எதை எச்சரிக்கிறது? இது கர்த்தருடைய வருகையை எச்சரிக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறது, பஞ்சங்கள் தேசத்தில் உருவாகிறது, கொள்ளை நோய் தேசத்தில் பரவுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கங்கள், எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள். இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வருகையை இந்த தேசம் எச்சரிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 24 அதிலே 27 வசனம் சொல்லுகிறது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும், பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகை தேசத்திலே காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு மின்னல் அடிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு இடி முழக்கம் வருகிறது, இடி முழக்கத்திற்கு பின்னாக ஒரு மின்னல் வருகிறது. அந்த மின்னல் தேவனுடைய பிள்ளைகளே, அனே சொல்ல போனால் அது பிரகாசத்தை பார்க்கிறோம், ஆனால் யாரும் அதை பிடிக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிப்பது போலவே மனுஷகுமாரனுடைய வருகை இந்த மின்னலுடைய வேகத்தை விட அதிவேகமாக ஆண்டவருடைய வருகை தேசத்திலே இருக்கிறது. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு மனுஷ சடலங்களை சாப்பிடுகிற விதவிதமான பெரிய பெரிய கழுகுகள் தேசத்திலே அதிகமாக உருவாகி இருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே 2% 3% உருவாக்கப்பட்ட பிணம் தின்னி கழுகுகள் இன்னைக்கு சொல்ல போனால் அருமையானுடைய 50-60% மேல அது கழுகுகள் உருவாகி தேசத்துக்குள்ள மனுஷனை பட்சிப்பதற்கு எல்லாம் ஆயத்தமாக காணப்படுகிறது. நாட்களில் உபத்திரவம் காலம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிகொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது.
வானத்துடைய சத்துவத்தை கர்த்தர் அசைய பண்ண போகிறார். அசைய பண்ணுகிற காலம் வந்துவிட்டது. அன்பானவரே, வேதம் சொல்லுகிறது, அந்த வானத்துடைய சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் பொழுது பேசுகிற மைக்கு சத்தம் உங்களுக்கு கேட்காது, இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்காது, ஃபேன் ஓடாது, செல்போன் ஒர்க் ஆகாது, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது, ஒண்ணுமே. வானத்துடைய சத்துவங்கள் அசைக்கப்பட்டு அந்த வானத்துடைய சத்துவங்கள் எல்லாம் கீழே விழுந்தால் இந்த உலகத்துடைய எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுவிடும். வானத்துடைய சத்துவங்கள் அது அசையப்படுகிற ஒரு காலங்கள் தேசத்திலே கண்டு ஆண்டு பிள்ளைகளை காணப்படுகிறது. இப்பொழுது இருக்கிற உலகத்தை போல 100 மடங்கு அல்லது 1000 மடங்கு உலகத்தை அழிக்க சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஒவ்வொரு நாடுகளும் சேர்த்து வைத்திருக்கிறது. கடைசியாக தப்புவிக்க முடியாது என்று நிலைமை வரும் பொழுது நியூக்ளியர் பாம் என்று சொல்லி ஒரு பாம் இருக்கிறது. அது ஒரு வேளை அதிலே தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போட்டால் ஆவி எங்கே பறக்கிறதோ, அந்த ஆவி எங்கே பறந்து எந்தெந்த மனுஷர்கள் அந்த சரீரத்தில் படுகிறதோ 2 மாதத்திற்குள் அந்த சரீரம் உருகுலைந்து எலும்பும் தோலுமாக மாறி மனுஷர்கள் அப்படியே மடிகிறதற்கு நியூக்ளியர் பாம் ஒவ்வொரு நாடும் அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலைமையிலே அது மாத்திரமல்ல, ஏதாவது மனுஷர்களுக்குள்ளே சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நீ பெரியவனா நாம் பெரியவனா என்று காட்டுவதற்கு வானத்தில் விடப்பட்ட சேட்டலைட் எல்லாம் இனி என்ன செய்ய போகிறது தெரியுமா? கீழே ஒவ்வொன்றாக விழப்போகிறது, கீழே ஒவ்வொன்றாக விழப்போகிறது. இது கர்த்தருடைய வருகையை எச்சரிப்பதற்கு இந்த தேசம் ஒவ்வொரு நாடுகளும் ஆயத்தமாகவே இருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். நீ ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, உன்னையும் உன் குடும்பத்தை சேர்ந்தவர்களை நீ ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நீ ஆயத்தப்படாவிட்டால், உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்தாவிட்டால், அருமையானவர்களே, ஒரு உபத்திரவத்தின் காலம், ஒரு ஆபத்தான ஒரு காலம் தேசத்திற்குள் கடந்து வரப்போகிறது. தேசத்துக்குள் கடந்து வரப்போகிறது. அதாவது ஒன்று சொல்கிறேன், அருமையானவர்களே, ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகைக்கான எல்லா ஆயத்தங்களும் தேசத்தில் நம்முடைய கண்களால் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம், உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அசுத்தங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணங்களும் மனுஷனுக்கு எழும்புகிறதும், தேசத்திலே அன்பு இல்லை, தேசத்திலே விசுவாசம் இல்லை, விசுவாசம் வழுகி போகிற காலங்கள் தேசத்துக்குள் இருக்கிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வருகை ஒருவேளை காலையிலோ மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூகுற வேளையோ தெரியலை. திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் எப்பொழுது வரப்போகிறார் சொல்லி தெரியவில்லை. 10 கன்னிகைகள் ஆண்டு மணவாளன் வருகிறார் என்று சொல்லி ஆயத்தத்தோடு புறப்பட்டார்கள். மணவாளன் வருவதற்கு தாமதமாகியது, தூங்கினார்கள். ஒரு சத்தம் கேட்கிறது, மணவாளன் வந்துவிட்டார், மணவாளன் வந்துவிட்டார் என்று சொல்லி சத்தம் கேட்டவுடனே 10 பேர் எழும்பினார்கள். 10 பேர் தன்னுடைய தீவெட்டியை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் 5 பேருடைய தீவெட்டி பிரகாசமாய் எரிந்தது, 5 பேருடைய தீவெட்டி மங்கி எரிந்தது. அந்த 5 பேர் பிரகாசமாய் எரிகிற இடத்திலே எண்ணெய் கேட்கிறார்கள், அவர்கள் கொடுக்க மறுத்து விட்டார்கள். அருமையானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? மணவாளன் வந்து விட்டார். மற்ற 5 பேர் எண்ணெய் வாங்குவதற்கு வீதிகளுக்கு போனார்கள். வீதிகளுக்கு போய் திரும்பி வருவதற்கு முன் மணவாளன் வந்து ஆயத்தமாக இருந்த 5 பேரை அப்படி சமூகத்தில் கொட்டி சேர்ந்தார். ஆனால்
போய் திரும்பி வந்து மணவாளனே கதவை திறக்க வேண்டும், மணவாளனே கதவை திறக்க வேண்டும் சொல்லி தட்டின பொழுது நான் உங்களை அறியேன் என்று அவர்களை புறம்பே தள்ளிவிட்டார். தேவ ஜனமே ஆயத்தம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவருடைய கர்த்தருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டவருடைய நிலைமையை குறித்து, கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுகிறார்களே, கைவிட்டு தேசத்தில் கிடக்கிறார்களே, இவருடைய நிலைமையை குறித்து நான் சற்று பேசுவதற்கு என்னுடைய ஆவியிலே நான் தூண்டப்பட்டிருக்கிறேன். இன்று அதாவது சொல்லப்போனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மத்திய ஆகாயத்தில் வந்தது உடனே நடக்கிற சம்பவத்தை சற்று ஞாபகப்படுத்துகிறேன். அவர் மத்திய ஆகாயத்திலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட என் பரிசுத்தவான்களே எழுந்திருங்கள் சொல்லி ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டவுடனே உலகத்தில் இருக்கிற ஏராளமான கல்லறைகள் இருக்கிறது. எல்லா கல்லறைகளுக்குள்ளும் அந்த சத்தம் செல்வது இல்லை. ஒரு சில கல்லறைகளுக்குள் செல்லும். ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானசானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாக ஜீவித்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்களே, இந்த கல்லறைகளுக்குள் அந்த சத்தம் கேட்கும். சத்தம் அப்பொழுதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டது அழிவில்லாததாய் எழும்பும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரம் அப்படியே கல்லறையில் இருக்கும், ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்ப்பிக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். பின்பு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், ஆயத்தமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானசானத்தை எடுத்து பயத்தோடு பக்தியோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை ஆண்டவர் மறுரூபமான சரீரத்தை கொடுத்து அந்த மத்திய ஆகாயத்திலே அவர் எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இதே பூமியிலே அறிவியல் ஆரம்பம் என்ன? சாத்தானின் ஆட்சி, அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. தேசத்திற்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானசானம் எடுக்காதவர்கள், அபிஷேகத்தை பெறாதவர்கள், அருமையானவர்களே ஆண்டவரை விட்டு தூரமாக நிற்கிறவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்டு விடுவார்கள். கைவிடப்பட்டு சாத்தானுக்குள்ளே, அதுவும் அந்திகிறிஸ்துவுக்குள்ளே முத்திரை தரிப்பிக்கப்பட்டவனாக வாழுகிற ஒரு வாழ்க்கை தேசத்துக்குள் கடந்து வருகிறது. அந்த காலத்திலே என்ன சம்பவிக்கிறது? அந்த சாத்தானின் காலத்திலே, அந்த அந்திகிறிஸ்துவின் காலத்திலே என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி நான் உங்களோடு பேசுவதற்கு என்னுடைய ஆவியிலே தூண்டப்பட்டிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனை சொல்லுகிறது, அப்பொழுது தேவாலயத்தில் இருந்து உண்டான ஒரு பெரு சத்தம் அந்த 7 தூதனுடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்லி தேவனுடைய தேவாலயத்திலிருந்து ஒரு பெரு சத்தம். கவனமாய் கேளுங்கள். தேவாலயத்தில் ஒரு பெரு சத்தம் அந்த 7 தூதனோடு பேசுகிற ஒரு பெரு சத்தம். அறிவியல், நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசத்தை கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கோப கலசத்தை பூமியின் மேல் ஊற்றுங்கள், பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்லி அந்த சத்தம் கேட்கிறது. கோப கலசம். அருமையான தேவஜனமே, இந்த பூமியில கைவிடப்பட்ட வாழுகிற
அந்திக்கிறிஸ்துடைய காலகட்டத்துக்குள்ளே என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கோப கலசம் பூமியின் மேல் ஊற்றப்பட போகிறது. 1-2 வசனத்தை படித்து பாருங்கள். முதலாம் தூதன் போய் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினார். அருமையான தேவ பிள்ளையே, அந்த 7 தூதனிலே முதல் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினார். உடனே மிருகத்தின் பூமியின் மேல் ஊற்றின உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களின் சொருபங்களை வணங்குகளும் ஆகிய மனுஷனுக்குள்ளே பொல்லாத கொடிய புண்கள் உண்டாகிவிட்டது. அர்த்தம் என்ன? உடனே மிருகத்துடைய முத்திரை, அது 666 என்ற முத்திரை வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 13-18 நினைக்கிறேன். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லெக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். இது மனுஷனுடைய லெக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லெக்கம் 666 என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நான் சில நாட்களுக்கு முன்பதாக உங்களோடு பேசினேன். துபாயில உலக தேவடைய பிள்ளைகளே தலைவர்கள் வந்து கூடினார்கள். உலக தலைவர்கள் எல்லாம் வந்து கூடின பொழுது அதிலே உலகத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனால் உருவாக்கப்பட்ட ரோபோக்கள் 10 கொண்டு வந்தார்கள். இந்த 10 கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நிறுத்தி உலகத்துடைய எல்லா தலைவர்களும் அதற்கு முன்பதாக அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருந்த பொழுது தேவ பிள்ளைகளே, மனுஷர்கள் உலக தலைவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பேச 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 மனுஷனால் உருவாக்கப்பட்ட அந்த ரோபோக்கள் பதில் கொடுக்கிறது. இவர் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பேசும் பொழுது நீங்கள் பதில் கொடுப்பது போல அது பதில் கொடுக்கிறது. பதில் கொடுக்கும் பொழுது தேவடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த ரோபோக்களுடைய நிலைமை சொல்கிறது, மனுஷன் உருவாக்கப்பட்டதுதான், ஆனா மனுஷனுடைய கண்ட்ரோல்ல இருந்து மாறி போய்விட்டது. மனுஷன் கட்டுப்பாடு பண்ண முடியாத நிலைமை உருவாகி விட்டது. அதே உலக தலைவர்கள் ஒருவன் கேட்கிறான், இந்த தேசத்திலே நீ என்ன செய்ய போகிறாய்? சொல்லுகிறது, இந்த தேசத்தை நாங்கள் தானே ஆளுகை செய்ய போகிறோம், நாங்கள் தானே ஆளுகை செய்ய போகிறோம் என்று சொல்ல ஆரம்பித்தது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த சாத்தான் அந்த 666 என்ற முத்திரையோடு இந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்கான உலகத்தின் ஆயத்தம் ஆகிவிட்டது. மாமன் திகைத்து போனார்கள், தலைவர்கள் திகைத்து போனார்கள். அன்பானவர்களே, அந்த முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே அந்த மிருகத்தின் முத்திரை, அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அவருடைய இலக்கம் 666. அந்த முத்திரை தரித்து, அந்த சாத்தானுடைய முத்திரையை தரித்து அவர்கள் மேலும் அதோடு கூட சொல்லப்பட்டு தேசத்துக்குள் விக்கிரகங்கள் நிரம்பி இருக்கிறது. அந்த விக்கிரகங்களுக்கு மேலும் அந்த முத்திரை தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த கோப கலசத்தை ஊற்றினவுடனே அங்கே ஒரு கொடிய புண் உண்டாகிவிட்டது. அருமையான, இனி இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவம் என்ன? இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சம்பவிக்க வேண்டிய காரணம் இல்லை. இது உருவாக்கப்படுகிறது. இது நடக்க போவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி மேலே எடுத்துக்கொள்கிறார், மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த சாத்தான் ஒரு முத்திரை தரிப்பிப்பான். அந்த முத்திரை தரிப்பிக்கப்பட்டவர்கள், இந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், அருமையான விக்கிர ஆவிகளை பகிர்ந்து கொள்கிறவர்கள், பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் மேல் இந்த கோப கலசத்தை ஊற்றினவுடனே
கொடிய புண், சரீரம் முழுவதுமாய் கொடிய புண் என்ன செய்கிறது? வருகிறது. கொடிய புண். அன்பார்வளே, அந்த சாத்தானுடைய ஆட்சிக்குள் போய் இந்த கொடிய புண் சரீரத்திலே பட்டு வேதனைப்படாதபடிக்கு இன்னைக்கு உனக்கு ஒரு எச்சரிப்பு. நீ மனம் திரும்புவதற்கு, மனம் திரும்பி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு ஒரு எச்சரிப்பு. எச்சரிப்பு. சரி, இரண்டாம் தூதனை குறித்து பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்தை படிப்போம். இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தின் மேல் ஊற்றினான். உடனே அது செத்தனுடைய இரத்தம் போலாகிவிட்டது. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போன. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊடுகிறான், ஊற்றுகிறான். சமுத்திரமா கடல்? சமுத்திரத்திலே ஊற்ற ஆரம்பித்தான். ஊற்றின உடனே ஊற்றினான். உடனே செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று. செத்தவனுடைய இரத்தம் அப்படியே சரீரத்தில் உறைவது போல சமுத்திரம் இரத்தமாய் மாறிவிட்டது. சமுத்திரம் இரத்தமாய் மாறப்போகிறது. அருமையான தேவப்பிள்ளையே, அந்த சமுத்திரத்தில் உள்ள எல்லா பிராணிகளும் மாண்டு போக போகிறது. ஒரு நெத்தலி மீனோ, ஒரு கூனி மீனோ, ஒரு நெம்மீனோ, ஒரு சுறா மீனோ, ஒரு மீனும் கிடைக்காது. ஒரு மீன் அந்த காலத்தில் கிடைக்காது. காரணம் என்ன? சமுத்திரம் இரத்தமாயிருக்கிறது. பிராணிகள், மீன்கள் எல்லாம் என்ன செய்கிறது? மாண்டு போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவாலயத்திலிருந்து உண்டான சத்தம், அந்த தேவாலயத்தில் உண்டான சத்தம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 7 கலசத்தை கொண்டு வாருங்கள். 7 தூதன் கொண்டு வருகிறான். அந்த முதல் தூதன் அந்த கோப கலசத்தை பூமியின் மேல் ஊற்றின உடனே மனுஷருக்குள்ளே என்ன வருகிறது? கொடிய புண். கொடிய புண் கடந்து வருகிறது. அருமையானவர்களே, இரண்டாவது என்ன சொல்கிறது? அது சமுத்திரத்தின் மேல் ஊற்றப்பட்டது. அந்த சமுத்திரத்தின் மேல் ஊற்றப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, சமுத்திரம் செத்தவனுடைய இரத்தத்தை போல் மாறிவிட்டது. செத்தவனுடைய இரத்தத்தை போல் மாறிவிட்டது. பிராணிகள் எல்லாம் அழிந்து விட்டது. ஒரு ஜீவ சந்துக்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் அழிந்து விட்டது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆபத்தான காலம் அந்த கிறிஸ்துடைய காலத்திலே சாத்தானுடைய முத்திரை 666 என்ற முத்திரை தரிப்பிக்கப்பட்டவர்கள் மேல் கடந்து வருகிறது. மீன் தின்பதற்கு ஆசையாக இருந்தாலும் கிடைக்காத நிலைமைகள் தேசத்திலே உருவாகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4ஆம் வசனத்தை படியுங்கள். மூன்றாம் தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினார். உடனே அவைகள் இரத்தமாய் மாறிவிட்டது. சமுத்திரம் மாத்திரமா? ஆறுகள், குளங்கள், கிணறுகள், நதிகள். தேவனுடைய ஜனமே, தேசத்துக்குள்ளே தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறது. தண்ணீர் பஞ்சம். இன்னைக்கு கடல் நீரை சுத்த நீராக எடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சில கிணத்துல நல்ல தண்ணி வருது, சில கிணத்துல கெட்ட தண்ணி வருது. சில போர்ல நல்ல தண்ணி வருது, சில போர்ல தேவையில்லாத தண்ணி வருது. அந்த வேதம் சொல்கிறது, கிணறா, போரா, ஆறா, நீரூற்றா, நதியா, எதுவாக இருந்தால் செய்தா. அந்த மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றின உடனே எல்லா ஊற்றுகளும் அடைவிடுகிறது.
எல்லா ஊற்றுகளும் அடைபடுகிறது. அருமையானவர்களை, குடிக்க தண்ணி இல்லை, சமுத்திர ரத்தமாய் இருக்கிறது. ஆறுகள், நீரூற்றுகள், கிணறுகள், போர் எல்லா ரத்தமாய் மாறப்போகிறது. யாருடைய காலத்திலே? தேவனுடைய கோப கலசம். தேவனுடைய கோப கலசம் பூமியிலே ஊற்றப்படும் பொழுது கொடிய புண், சமுத்திர ரத்தம், ஆறுகள், நீருகள், நீரூற்றுகள், அருமையான குளங்கள், போர், எல்லா தண்ணீர்களும் இரத்தமாய் மாறப்போகிறது. இரத்தமாய் மாறப்போகிறது. அருமையானவர்களே, அந்த கொடிய காலத்துக்குள் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவர் கூட போய்விடாதபடிக்கு இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ மனம் திரும்பி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு காலம் நிறைவேறிவிட்டது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நீ மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. அருமையானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். பிரயோஜனப்படுத்திக்கொள். நாளைய தினம் உன்னுடைய நாள் அல்ல, இன்றைய ரட்சிப்பின் நாள். இந்த சமயத்தை நீ ஆண்டவர் பிள்ளைகளே நீ அலக்களிப்பாயானால் அணை கடந்த வெள்ளம் மறுபடி திரும்பி வருவது இல்லை. உனக்கு கொடுக்கப்படுகிற தருணத்தை நீ அலட்சியமாய் எண்ணி அற்பமாய் வாழ்ந்தால் அழிவின் காலம் சம்பவித்திருக்கிறது. சம்பவித்திருக்கிறது. அந்த அழிவுக்குள்ளே நீ போய்விடாதபடிக்கு அருமையான தேவப்பிள்ளை வேதம் சொல்கிறது, உடனே அவள் இரத்தமாய் மாறிட்டு தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தமாகிய தேவரே, இப்படி நியாயத்திற்கு நீதி உள்ளவராயிருக்கிறீரே. நீதி உள்ள நியாயாதிபதி அவர் எப்படி நியாயத்திருக்கிறார்? அவருடைய அங்கே சமுத்திரம் வற்றி போகிறது, ஆறுகள் வற்றி போகிறது, நீரூற்றுகள் வற்றி போகிறது. அந்த மூன்றாம் தூதன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தமாகிய தேவரீர், இப்படி நியாயத்திற்கு நீ நீதி உள்ளவராக இருக்கிறீரே. அவர் நியாயத்திற்கு வருகிறார். அவர் தம்முடைய கோப கலசத்தை பூமியின் மேல் ஊற்றி நியாயத்திற்கு அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகையின் காலம் சமீபத்திருக்கிறது. வாசப்படியில் நின்று தட்டுகிற நேரம் நீ கதவை திறக்க ஆண்டவனை கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி சொல்லுகிறது, அவர்களை பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசியுடைய இரத்தத்தையும் சிந்தினபடினால் இரத்தத்தையே அவருக்கு குடிக்க கொடுத்து அதற்கு பாத்திரனாய் இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, அநேக பரிசுத்தவான்கள் இரத்தம் சிந்துகிறார்கள். இன்னைக்கு நாட்டில் எல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அநேக பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை கொலை செய்கிறார்கள். கொலை செய்கிறார்கள். இரத்த வீதிகளிலே ஓடுகிறது. இரத்தங்கள் வீதிகளிலே ஓடுகிறது. அந்த இரத்தங்கள் எல்லாம் ஏது சொல்கிறது, பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை அருமையானவர்களே சிந்தி இருக்கிறார்களே. அந்த கொலை செய்தவர்கள் எல்லாம் அருமையானவர்களே அந்த சிந்தின இரத்தத்தை குடிக்க கொடுப்பே. தண்ணீர் இல்லை, இரத்தம். தண்ணீர் இல்லை, இரத்தம். இரத்தத்தை நான் குடிக்க கொடுப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்பு சத்தியமும் நீதி உள்ளவைகள் என்று சொல்ல கேட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்த சொல்லுங்க, அல்லேலூயா. 8ஆம் வசனத்தை பிடிக்கலாம். நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷனை தைக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 4ஆம் தூதன்
கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினார். எவ்வளவோ மழை பெய்து இது நமக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காட்டுகிறார். எவ்வளவோ மழை பெய்கிறது. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக மழை பெய்திருக்கிறது ஆய்வு சொல்லுது. ஆனாலும் பூமியுடைய வெப்பம் குறைந்தபாடு இல்லையே, பூமியுடைய வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே. அருமையானவர்களே, அதை சொல்ல போனால் அந்த பூமியுடைய நிலை தைத்துக் கொண்டிருக்கிறதே, தைத்துக் கொண்டிருக்கிறதே. நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷனை தைக்கும்படி அதற்கு என்ன செய்யப்படுகிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, இன்னைக்கு பாருங்கள், அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை நாம் இப்பொழுதே நமக்கு தாங்க முடியல. எங்காவது நிழல் கிடைக்குமா, ஒதுங்குவதற்கு நிழல் உண்டா என்றுதான் நம்முடைய மனுஷனுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. ஆனால் அந்த சூரியன், அந்த நான்காம் தூதன் அந்த கோப கலசத்தை சூரியன் மேல் ஊற்றின பொழுது மனுஷனை தைக்கும் வெயில். அருமையானவர்களே, அந்த ஒரு வேளை ஒரு வீடு நிறைய எத்தனை ஏசியை கொண்டு வைத்தாலும் அந்த ஏசியை எரித்து போடுகிற, ஏசியை சுட்டரிக்கிற வெயில், அதுதான் தைக்கும் வெயில். அதான் தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனை ஒரு மாதிரி உருட்டும் வெயில் கடந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஆபத்து கடந்து வருகிறது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால் தைக்கப்பட்டு இந்த வாதையை செய்த அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அவ்வளவு. ஐயா, சிலவங்க கேட்பாங்க, உமக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா கேட்பாங்க. ஆனா ஒரு அன்பான ஒரு சகோதரன் ஏண்ட வந்தாரு. அவருடைய மனைவியை கூட்டிட்டு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாரு. பாஸ்டர், இந்த 2 பிள்ளைகளையும் என் மனைவியும் நீங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க பாஸ்டர். அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல. அந்த குடும்பத்தில் அவர் வீட்டில் 7வது பிள்ளை. அந்த ஐயா இன்னைக்கு வந்திருப்பா நான் நினைக்கிறேன், வந்திருக்கிறார். 7வது பிள்ளை. அந்த வேங்கோட பக்கத்தில் இருந்து 7வது பிள்ளை. அவன் என் கையில் அந்த பிள்ளைகளை ஒப்பிடிச்சிட்டு சவுதிக்கு போய் அவனுடைய ஆபீஸில் என் ஃபோன் நம்பர் தான் கொடுத்துட்டான். ஃபோன் நம்பரை கொடுத்துக்கிட்டு அவன் ஆண்டோட பிள்ளைகளை படுத்தானா, செத்து போனான். அவன் மாத்திரமல்ல, அந்த வீட்டில் அந்த ஐயாவுக்கு 7 பிள்ளைகள். இந்த 7 பிள்ளைகள் ராத்திரி படுப்பாங்க, காலையில் எழும்ப மாட்டாங்க. அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு நான் போறேன். அந்த ஐயா கேட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவா உனக்கு கண்ணு இல்லையா, நீ 7 பிள்ளையை தந்துக்கிட்டு 7ஐயும் எடுத்துக்கிட்டியே ஒரு வார்த்தை கேட்டார். என் இருதயம் உடைஞ்சிட்டு. அருமையானது போல அவருடைய மனசுல அந்த இருந்த அந்த சூழ்நிலை, மனைவி இறந்து போனாங்க, 7 பேர் இறந்து போனாங்க. கேட்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூரியனுடைய அந்த வெப்பம் இந்த பூமியில வரும் பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே நீ சத்தியத்தை கேட்டவன் தான் இப்படி பேச போகிறான். ஆனால் அருமையான ஐயா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலும் ஒரு ஆராதனை விடல, ஒரு ஆராதனை விடல. இந்த ஐயா வந்திருக்கிறாங்களா? ஜோனிஸ் தாத்தா இருக்கு, வந்திருக்கீங்களா ஐயா? வரல. ஒரு வேளை 2வது ஆராதனைக்கு வருவான்னு நினைக்கிறேன். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில அது தன்னுடைய இருதயத்துடைய வேதனையை அனுபவித்தா சொன்னா. ஆனா இந்த பூமியில அந்த கோப கலசத்தை ஊற்றும் பொழுது, தேவ பிள்ளைகளை தைக்கும் வெயில் மனுஷனை படும் பொழுது காந்தல் தாங்க முடியாதபடிக்கு, உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா,
தூசிக்கிற சூழ்நிலைகள் தேசத்துக்குள் வருகிறது. அப்போ கேட்டால் ஒண்ணு, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. இது எப்போ இந்த அந்திக்கிறிஸ்துடைய காலத்தில் நடக்கிற சம்பவங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சி வருவதற்கு முன்பதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ராஜ்யத்தில் சேர்க்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஐந்தாம் தூதன் கலசத்தில் உள்ளதை, 10ஆம் வசனம், ஐந்தாம் தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை மிருகத்துடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினால் நாவுகளை கடிந்து கொண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இருள் தேசத்தை மூடுகிறது. அந்த அந்திக்கிறிஸ்துவின் காலத்தில் வெளிச்சம் இல்லாத கொடிய இருள் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் வெளிச்சத்தை காண முடியாத ஒரு பயங்கரமான இருள் கடந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த 12ஆம் வசனத்தை பிடித்து பார்க்கும் பொழுது, 6ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஐபராத்தின் பெரிய நதியில் ஊற்றினான். சூரியன் உதிக்கும் திசை வரும் ராஜாக்கள் ஆயத்தமாக்கும்படி அந்த நதிகள் எல்லாம் வற்றி போய்விட்டது. 17ஆம் வசனம், 7ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். பரலோகத்திலே ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லி ஒரு பெரு சத்தம் பிறந்து, ஆண்டவரே நீங்க சொன்னதை நாங்கள் செய்து முடித்து விட்டோம் என்று ஒரு பெரு சத்தம் கேட்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆவியில் தூண்டப்பட்டேன்னு பேசினேன். இந்த வார்த்தையெல்லாம் எதற்கு தெரியும்? எப்போன்னா அந்திக்கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற சம்பவங்கள். ஆனா அதுக்கு முன்னால இந்த அந்திக்கிறிஸ்துவின் காலத்தில் விடாதபடிக்கு பரிசுத்தவான்களை பரிசுத்தப்படுத்தி அந்த மத்திய ஆகாயத்தில் கொண்டு சேர்த்து, அந்த மத்திய ஆகாயத்தில் இயேசுவும் இயேசுடைய பிள்ளைகளும் விருந்து நடக்கிற அந்த 7 வருஷத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போல் மாமிசம் விரும்புகிறபடி வாழ்ந்தார்களே, கைவிடப்பட்டவர்கள் இதே பூமிக்குள்ள இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சந்திக்க போகிறார்கள். இதுதான் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி. சந்திக்க போகிறார்கள். இந்த உபத்திரவம் மாத்திரமா? 1000 வருஷ அரசாட்சி அவர்களுக்கு இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை. கடைசியாக அவர்களை உயிர்த்தெழுந்து 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைய போகிறார்கள். அதனாலே இங்கே இருக்கிற தகப்பனே, தாயே, வாலிப சகோதரா, சகோதரியே, மனம் போல வாழாதீர்கள், மனம் போல பேசாதீர்கள், மனம் போல நடக்காதீர்கள், உன் சுய புத்தியை சாயாதீர்கள். ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் வாழுங்கள். குறைந்தது 1 மணிக்கூடாது ஜெபியுங்கள், ஒரு வேதத்தையாவது படியுங்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை ஒரு நபருக்காவது சொல்லுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு தேவனுடைய பிள்ளையே எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. எழும்பி நிற்போமா? ஆயத்தமா? இந்த பாட்டை போட முடியுமா? அல்லது யார்ட்டையாவது அந்த இது சொன்னா நீங்க கொண்டு வருவீங்களா? பிரைஸ்லா, அந்த ஆயத்தமா? ஆயத்தமா நீயும், ஆயத்தமா, ஆயத்தமா நீயும், ஆயத்தமா. இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால், நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க வலது கை உயர்த்தி காட்டுவீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மாத்திரம் அநேக கை இல்லை, உயரல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால்
நான் ஆயத்தப்பட வேண்டும். ஏசப்பா என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். என்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு 2 கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தை காட்டுவியா? ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. வருவேன் என்றவர் வரப்போறார், வருகை சந்திக்க ஆயத்தமா. வருவேன் என்றவர் வரப்போறார், வருகை சந்திக்க ஆயத்தமா. இயேசுவினில் வருவாரே, நீ மண்ணில் ஆயத்தமா. இயேசுவினில் வருவாரே, நீ மண்ணில் ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. எல்லாரும் பாடுவோம். ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. ஆமென். ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. பரிசுத்தர் இயேசு வரப்போறார், பரிசுத்தமாய் நீ ஆயத்தமா. பரிசுத்தர் இயேசு வரப்போறார், பரிசுத்தமாய் நீயும் ஆயத்தமா. பரலோக எஜமான் வருவார், பரலோகம் செல்ல ஆயத்தமா. பரலோக எஜமான் வருவார், பரலோகம் செல்ல ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. ஆமென். ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. விழித்திரு என்றவர் வரப்போறார், ஜெபத்துடன் நீயும் ஆயத்தமா. விழித்திரு என்றவர் வரப்போறார், ஜெபத்துடன் நீயும் ஆயத்தமா. நினையாத நேரம் வருவார், நீயும் விழிப்புடன் ஆயத்தமா. நினையாத நேரம் வருவார், நீயும் விழிப்புடன் ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. ஆமென். ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு வரப்போறார், மானிடனே நீயும் ஆயத்தமா. மன்னவன் இயேசு வரப்போறார், மானவனே நீயும் ஆயத்தமா. மணவாளன் இயேசு வருவார், மணவாட்டியும் ஆயத்தமா. மணவாளன் இயேசு வருவார், மணவாட்டியும் ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. ஆமென். ஆயத்தமா நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. சத்தமாய் பாடுவோம். ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. ஒரே ஒரு அடி சேர்ந்து பாடுவோமா? விழித்திரு என்றவர் வரப்போகிறார். ஆயத்தமா விழித்திரு என்றவர் வரப்போகிறார், ஜெபத்துடன் நீயும் ஆயத்தமா.
விழித்திடு என்றவர் வரப்போறார். தேவத்துடன் நீயும் ஆயத்தமா, நினையாத நேரம் வருவார். நீ விழிப்புடன் ஆயத்தமா, நினையாத நேரம் வருவார். நீயும் விழிப்புடன் ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. ஆயத்தமா, நீயும் ஆயத்தமா. ஆயத்தமா, நீயும் ஆயத்தமா. ஆயத்தமா, நீயும் ஆயத்தமா. ஆயத்தமா, நீயும் ஆயத்தமா. அருமையானவர்களே, கவனம். ஒரு கொடிய புண் கோபக்கலசம் ஊற்றப்படும் பொழுது சமுத்திரம் இரத்தமாய் மாறுகிறது, நீரூற்று இரத்தமாய் மாற்றுகிறது, சூரியனும் சந்திரனும் இருளடைய போகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தைக்கும் வெயில்